இந்த ஃபஸ்ட்டு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்து இப்படி போயிட்டு இந்த 2 புள்ளியில் இப்படி வந்து ஒரு கோவு கொடுக்கணும். அடுத்தது இந்த 2 புள்ளி, அடுத்தது இந்த 2 புள்ளி, அப்படியே போகணும். என்ன யாரும் முழிக்கல போல. லைட் ஆஃப் பண்ணிவிடுவோம். லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த 6 மூலையிலையும் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்துட்டு இதுக்குள்ளே இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சீத்து ஆசையாக போட்டாங்க கோலம். மழை வந்துருச்சுங்க. ஷோ ஹேமை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்துட்டு மார்கழி 1. மார்கழி பிறந்தாலே என்கிட்ட ஒரு சிலர் கமெண்டில் கேட்குறது என்னென்னா, அக்கா மார்கழி மாதம் நீங்கள் பெரிய கோலம் போடுவீங்களா, அதை போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் போன விளாக்லேயே வந்துட்டு கேட்டீங்க. மார்கழி மாதம் வந்துருச்சுக்கா, கோலம் பெருசாக போட்டுக்காமீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்கழி 1க்கே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பெரிய கோலமாக இன்றைக்கி போட போகிறேன். ஃபஸ்ட்டு வாசல் கூட்டிகிட்டு வந்துடுறேன். முன்னாடி மேப்பெல்லாம் போடுற புள்ளி நேராக வைக்கணும்ல, அதான் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறேன் வாசல் பணிக்கு நேராக இருக்கான்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எத்தனை புள்ளியில் கோலம் போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 25 புள்ளி, இடுக்கு புள்ளி 13ல் நிறுத்தணும். ஐயோ இப்போவே எனக்கு மண்டை குழம்புது. ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு குள்ளா எடுத்து மாட்டியது ஏறி 3 மணிக்கு அலாரம் வச்சிங்க. வினோ எழுந்து, வினோ எழுந்து, வினோ எழுந்துன்னு சாவடிக்கிறாங்க வேறு. தூக்கமாக தாங்க முடியல வேறு. கார்த்திகை மாதம் பிறந்த போதே எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அக்கா பெரிய கோலம் போடுங்க. நீங்கள் பெரிய கோலம் போட்டு நான் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, ஸோ அதை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கமெண்டில் வேறு. ஆனால் வருஷம் வருஷம் தான் நம்ம போட்டுக்கிட்டே இருக்குமே. ஆமாம், வருஷம் வருஷம் போடுறோம். இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு 2-3 கோலம் எதிர்பார்க்குறாங்க. பட் நம்மளால் எழுந்திரிக்க முடியல. பெரிய கோலம் போடணுன்னா சீக்கிரம் எழுந்திரிக்கணும். 2 3 4 6 சீது இவ்வளோ பெரிய கோலம் போட்டுருவியா? ஏன் இதுக்கு மேலேயே பெரிய கோலம் போட்டிருக்கேன். எனக்கு இப்போவே தலை சுற்றுது. ஈஸியாக தான் இருக்கும். சீது இந்த சிக்கு கோலத்தை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்களே, நீ அது மாதிரி பயந்தியா? நான் பயப்படல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிக்கு கோலம். சிக்கு கோலம் பிடிக்குமா? ஆமாம். அப்படி பாவி, இதுலேருந்தே தெரியுது எதையுமே விடுறது கிடையாது, எல்லாத்தையும் கற்றுக்கணும். ஆமாம், எனக்கு சின்ன பிள்ளையிலே இந்த கோலம் போடுறது, சிக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். நானாக ஏதாவது க்ரியேட் பண்ணிட்டு கிடப்பேன்.
இந்த ஸ்கூல் டயத்தில் ஃபங்க்ஷன் ஏதாவது வச்சாங்கன்னா வச்சுங்களேன், கோலம் போடுவாங்க. அப்போ என்னை போட விட மாட்டாங்களா, ரொம்ப வருத்தப்படுவேன். என்னை விடவே நிறைய பேர் வந்துட்டு பெரிய கோலமாக போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு எண்ணத்தில் வந்துட்டு அவங்க தான் போடுவாங்க. என்னை போடவே விட மாட்டாங்களா, அது வந்து எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போது நான் போடுற கோலத்தை நிறைய பேர் விரும்பி பார்க்குறீங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதுக்காகவே தான் நான் போடுறேன். இது இப்படி தான் போடணும். ஃபஸ்ட்டு நம்ம 25 புள்ளி வச்சுட்டு இடுக்கு புள்ளி வைக்கணும். இந்த இடுக்கு புள்ளி போடும்போது மட்டும் சிக்குக்கோலம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம பார்த்து தான் போடணும். நேர் புள்ளியில் ஈஸியாக போட்டுடலாம். இடுக்கு புள்ளிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு புள்ளி இருக்குது பார்த்திங்களா, இதுலேருந்து இப்படி போயிட்டு இந்த 2 புள்ளியில் இப்படி வந்து ஒரு கோவு கொடுக்கணும். அடுத்தது இந்த 2 புள்ளி, அடுத்தது இந்த 2 புள்ளி, அப்படியே போகணும். நெக்ஸ்ட்டு இந்த அப்படியே இப்படி அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்தது அதோட ஆப்போசிட்டில் இங்கே முக்கோணம் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த புள்ளி இதுதான் வந்துட்டு நம்ம மெயின் புள்ளியாக வச்சுக்கணும். இதுலேருந்து திரும்பவும் நம்ம ஆரம்பிக்கணும் அதே மாதிரி. இப்போது இதில் 2 2ஆக கொண்டு போகணும். இந்த இருக்குது பார்த்திங்களா 2, அந்த மாதிரி. நமக்கு ஜாயிண்ட் வரும்போது இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்படி இப்படி போடும்போது நமக்கு ஜாயிண்ட் கிடைக்கும். அங்கேருந்து கொண்டு வரும்போது கரெக்டாக இந்த இடத்துல வந்துடுச்சா, இப்போ வந்துட்டு திரும்பவும் இந்த எட்ஜ் பாயிண்ட் இருக்குல்ல, அதில் இப்படி கொண்டு போய்க்கணும். அப்படியே இது கூட இப்படி ஜாயின் பண்ணணும், அவ்வளோதான். இந்த 6 மூலையிலையும் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்துட்டு இதுக்குள்ளே இப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதுலேருந்து இழுத்துக்கணும். பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருக்குடி இப்போ. நம்ம இது கூட போய் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்தது எப்படி ஜாயின் பண்ணணும்னா, இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து இப்படி கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த 2 புள்ளி, இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் போட போட ஈஸியாகிடும். ஐயோ, ஏதோ கொடூரமாக வந்துட்டு மூளையை கசக்கி வந்துட்டு யோசிச்சிருக்கா போல. இல்லை, இதை நான் சின்ன பிள்ளைலேருந்து போடுவேன். சத்தியமாக என்னால் முடியல. இது என்னமோ கொடூரமாக இருக்குது. கச்சாமிச்சான்னு எனக்கே ஒன்றும் புரியலடி. நான் போயிட்டு கொஞ்ச நேரம் போய் அம்மாவை போய் ப்ராங்க் பண்ணிட்டு வரேன். அம்மா அத்தை வீட்டில் படுத்துருக்குல்ல, அப்படியே போயிட்டு லைட்டாக ஒரு கதவை போட்டு தட்டிட்டு வந்துடுறேன். எப்படி என்ன ரியாக்ஷன் கொடுக்குன்னு பார்த்துட்டு வரும். 2 பேரும் பயந்து அலறி அடிக்க போதுங்க. என்ன யாரும் முழிக்கல போல. ஐயோ, இந்த இடத்துல பார்த்தா பயமாக இருக்குங்க பாருங்க, ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. லைட் ஆஃப் பண்ணிவிடுவோம். லைட் ஆஃப் பண்ணிவிட்டு அரண்டுட்டோடி, 2 பேரும் அரண்டுட்டோம். நான் முடியாதுட்டேன். ஐயோ அரிய நீனா அரண்டுட்டோம். லைட்டாக பண்ணால் தெரியாது, அப்படியே எட்டி பாரு.
இப்போ ஏன் நீ வந்துச்சு வெளில வரலடா? அம்மா படுத்துக்கிட்டு தானே எட்டி பார்க்குற. அத்தை தான் எலி மாதிரி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா தான் வந்து திறந்து பார்த்துருக்கோம். ஐயோ கொஞ்ச நேரத்தில் பீதியை கிளப்பிட்டோம். கத்துல நம்ம இங்கே லைட்டை வச்சுட்டு பண்ண வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு நீங்கள் தானா? சரி வா கோலம் போடுவோம், அப்புறம் அழைச்சிடுவாங்க யாராவது. ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இப்போ ரவுண்டு போட போகிறேன். அந்த நடுவில் ஒவ்வொரு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ரவுண்டு போடணும். நமக்கு வந்துட்டு பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் ஒரு சர்க்கிள். அந்த சர்க்கிளை வந்துட்டு ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் போடும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இடுக்கு புள்ளியாக இருக்குல்ல, அதனால். சரி அப்படியே இது எல்லா புள்ளிக்கும் ரவுண்டு போட்டு வந்துடுறேன். எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஜாயின் பண்ணுறது இந்த இடம் தான். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பு, இந்த கேப்லேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி போட்டுட்டு அப்படியே போயிட்டு திரும்ப ஜாயின் பண்ண வேண்டியதான். இப்போ நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கு. இதுதான் வந்துட்டு பேசிக்கே. கஷ்டப்பட்டு போட்டு பலன் எல்லாம் போயிட்டு போயிரு. மழை வந்துருச்சு. சரி கஷ்டமாக இருக்குடா. சே என்னோட அவ்வளோ தூரம் போட்டுங்க, மழை வந்துருச்சு. என் ஆசை என்ன தெரியுமா? நிறைய அதை உடையாந்துரு. ரொம்ப இது வர ரவுண்டு போட்டுக்கிறேன். நிறைய பேர் பார்த்துட்டு அழகாக இருக்குது அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்கள்ல, அதுக்காகவே நான் பெரிய குளமாக போடுவேன் தெரியுமா சின்ன பிள்ளையில. நிறைய அதை உடையாந்துரு. 1 நேரமாக என்னன்னு தெரியலடி. எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டது, மழை வந்துருச்சு. ஐயோ எல்லாம் போச்சு. சரி கஷ்டமாக இருக்குடா. உடையாந்துரு நிறையாத. இந்த ரவுண்டு மட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மலைக்கு என் கோலம் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்குது. அதான் வந்து அழைக்கிது, யாரும் பார்த்து கண்ணு வச்சிடக்கூடாதுன்னு. கோலத்தை ஃபினிஷ் பண்ணிட்டேன், மழையும் வந்துடுச்சு. கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ ஆசையாக போட்டேன், மழை வந்து கெடுத்து விட்டுட்டுங்க. ஷெட் மழை வர மாதிரி தெரியல, ஆனால் பனி இல்லை. அப்போயே நினச்சேன் மழை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு. பனி இருந்தால் மழை வந்திருக்காது கண்டிப்பாக. நாளே இப்படியா? என் சிரிப்பெல்லாம் வாயிலையும் கண்ணுலேயும் தான் இருக்குது. மனசுக்குள்ளே வேதனை இருக்குது. ஏன்னா இடுப்பு வலிக்க வலிக்க போட்டேனே, ஒரு 4 பேர் பார்த்துட்டு சந்தோஷமாக, அந்த கண்ணுக்கு இதமாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்துட்டு சந்தோஷப்படுவாங்க. இப்போ அது மாம்பரிய போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் நான் மழை ஆப்பு வச்சுட்டு. அரிசி மாவு கலந்து போட்டிருக்கேன்னா அலையாது. அரிசி மாவு போட்டால் அலையாதா? ஆமாம், அரிசி மாவு போட்டால் அலைஞ்சிட்டு போகாது, அப்படியே இருக்கும். தரையாக ஒட்டிகிட்டு இருக்கும். ரொம்ப பெஞ்சாதான் வந்துட்டு போயிடும். ஆமாம், ரொம்ப பெஞ்சாதான் போகும். அதுவுமே வந்துட்டு போய் லைட்டாக தெரியும். அரிசி மாவு போயிட்டு அப்படியே ஒட்டிக்கும் தரையோட. சரி விடு, ஃபீல் பண்ணாத விடு, பார்த்துக்கலாம். நான் இந்த கோலத்தை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இன்னுமே வந்துட்டு நிறைய கோலம் போடணும். இங்கே மேலே போடணும், சைடில் வந்துட்டு இன்னும் வந்துட்டு டிசைன்லாம் போடலான்னு நினச்சேன். அந்த முக்கோணம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுலலாம் வந்துட்டு ஏதாவது ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சி கலர் கொடுக்கலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாத்தையும் சொதப்பிடுச்சு. நடுவில் கலர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் கொடுத்தா கரண்ட் வந்துடுச்சு. கரண்ட் வந்துடுச்சுங்கிற, மழை வந்துடுச்சு. இயற்கையை நம்ம என்றைக்குமே குறை சொல்லக்கூடாது. மழை வருது, வந்துட்டு போட்டோம். நான் கோலம் போட்ட டயத்தில் மழை வருது, அவ்வளோதான். நான் வந்துட்டு மழை வராதுன்னு நினச்சேன். நானுமே வந்துட்டு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா பனி சுத்தமாக இல்லை, மழை கண்டிப்பாக வரும்னு நினச்சேன். அதனால தான் நான் குள்ளா கூட போடல பார்த்தீங்களா. கொஞ்சம் வெளில வரும்போது போட்டுட்டு வந்தேன், அதுக்கப்புறம் எடுத்து விட்டேன். ஏன்னா பனி இல்லை, இந்த மழைக்காக தான் பனி இல்லை போல். சரி போதும், இந்த மலைக்கு நம்ம போய் சூடாக டீ போட்டு குடிப்போம் வாங்க. அலைஞ்சிட்டு போட்டோம். என் கோலத்தை அழைக்கிறதுக்கு அந்த மலைக்கு அவ்வளோ ஒரு ஆசை. நானும் மனசை தேர்த்திக்கிட்டேன். சரி லைட்டாக தான் மழை பெய்யும், அதுக்கப்புறம் விட்டுடும், நம்ம வந்துட்டு அரிசி மாவுலாம் கலந்து போட்டிருக்கோம், அப்படியே இருக்கும் அப்படின்லாம் நினச்சேன். விட மாட்டேன். சோனு மழை பெஞ்சு உன் கோலத்தை நான் அழைப்பேன்னு சரி மழை ஃபுல்லாக கரைஞ்சி போச்சு. இடுப்பு வலிக்க போட்டல. இடுப்பு வலிக்க ஆசையாக போட்டேன். அதையெல்லாம் நிராசையாக போயிட்டு. என் தங்கங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சேன், அந்த தங்கம் பார்க்கறதுக்குள்ளே அங்கே போயிட்டு எல்லாம்
திவிக்கு நான் கோலம் போட்டோன்னா ரொம்ப பிடிக்கும். அம்மா பெரிய கோலமாக போடுமா, வாசல் நிறைய பெருசாக அடைச்சி போடுமா அப்படின்னு சொல்லுவான். அவனுக்காகவே பெரிய கோலமாக போடுவேன். அவன் வந்து பார்த்துட்டு அப்படியே ஒரு ஒரு சிரிப்பான் பாருங்க, அது வந்து எனக்கு அப்படி இருக்கும். அதெல்லாம் போச்சு. நான் என்னமோ நினச்சேன், சரி விடுங்க போயிட்டு போகுது, நாளைக்கு பெரிய கோலமாக போடுவோம். டீக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டாரு, மல்லி, அடுத்தது மிளகு 2, இது எல்லாத்தையும் நுணுக்கி சேர்த்துக்க போகிறேன். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு அதில் ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டுப்போம். அது கூட டீ தூள், அது கூட அப்படியே நம்ம நுணுக்கி வச்சதை சேர்த்துப்போம். அது கூட அப்படியே நாட்டு சர்க்கரை எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாலை சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டால் போதும். தூங்கிட்டு இருந்தவனை கொண்டு வந்து கோலம் போட விட்டு இப்போ வந்து டீ கொடுக்குறா பாருங்க, தூக்கத்தை கலைக்கிறதுக்காக. ஆமாம், கோலம் போட விட்டு நீ தானே கோலம் போட்ட. ஆமாம்ல, கோலம் போட்டு எல்லாமே முடிஞ்சிச்சு. அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இடுப்பு வரைக்க கோலம் போட்டது நான், என்னமோ இவரே கோலம் போட்ட மாதிரி. உனக்கு தாண்டி சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க. இல்லை, தூங்கிட்டு இருந்தவனை கோலம் போட விட்டு கோலம் போட்டேன். கேமராமேன் எவ்வளோ தான் சூடாக இருந்தாலும் எப்படி குடிச்சது வேகமாக? அதை சின்ன பிள்ளையிலேருந்தே பழகிடுச்சு. நாக்கு விரிஞ்சில்லை, நிறையா விரிஞ்சிருக்கு. இருந்தாலும் அப்படியே திரும்ப 2ஆவது நாள் அப்படியே ஆறிடுமா, திரும்பவும் அதேமாதிரி குடிப்பேன். ஏன்னா சூடாக குடிக்கும்போது தான் அந்த ஒரு இது செம்மையாக இருக்கும். நான் வந்து நாளைக்கு மார்கழி ஒன்று, தலைக்கு இந்த சொட்டு, இந்த குல்லா இதெல்லாம் வந்துட்டு எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டேன். இதுக்கப்புறம் தான் வந்துட்டு என்ன பண்ணுறது, அதெல்லாம் எடுக்கணுமே, எங்கே இருக்குன்னு தெரியல. ஆயுத பூஜைக்கே இதிலே வந்துட்டு க்ளீன் பண்ணும்போது எங்கே வச்சுட்டோம். கடைசியில் பார்த்தா என்னோட தான் எடுத்து போட்டுக்கிட்டு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டான் நைட்டு. இந்த ஹூட்டி நல்லா இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல. இதுவே ஓகே தான் உனக்கு. சரி, பத்திரமா எடுத்து வை. நல்லா இருக்கு, குளிருக்கு. கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டாங்க, கொஞ்ச நேரம் தூங்க விடுறி. முடியாதடி. ஐயோ, இப்போ வந்து திரும்ப அது பேர் என்ன, திவிக்கு ஸ்கூலுக்கு கிளப்பி விட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணுமா? ஏய், அந்த பஸ்ஸு போகுது. அந்த பஸ்ஸா? 3ஆம் நம்பர் பஸ்ஸு அதானே? நீ எங்கே நிற்கிற பற்றியா இல்லையா? ஏன்டா நோக்கடிக்கிற நீ வேற. நைட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு எல்லாம் போச்சு. இது நேரமாக வேற எதுக்கு மம்டி? நைட்டு அம்மா கோலம் போட்டுச்சு, ஆனால் மொத்தமாக காலி ஆயிடுச்சு. நைட்டுன்னு சொல்கிறா பாரு, நைட்டுன்னு சொல்லிட்ட பாரு, ஒரே தெரியா. அம்மா விடிய காலையில் எழுந்திரிச்சு கோலம் போட்டேன். 5 மணிக்கு கரெக்டாக மழை வந்து அழைச்சிட்டு. பார்த்தியா, நான் அவனை வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், காமிக்கிறேன். செம்ம பெருசாக போட்டிருந்தேன் தங்க, நீ வந்து பார்ப்பேன்னு. எப்போவுமே வந்து திவி தான் வந்து ரிசல்ட் சொல்லுவோம் தெரியுமா? ஆமாம், நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறது. என்னது இது? நல்லா போச்சு. இது என்னது இது? கேவுரு மாதிரி இருக்கு. கேழ்வரகு தயிர். இன்னைக்கு நமக்கு கூலா? ஆமாம், நம்ம எல்லாருக்குமே கூழ். அதுவும் இல்லாமல் தக்காளி சாதமும் செஞ்சேன். திவிக்கு ஸ்கூலுக்கு வந்து தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு. நான் அப்புறம் வந்து தூங்கிட்டேங்க, அதனால் வந்துட்டு விலாக கண்டினியூ பண்ண முடியல. 3 மணிக்கு நான் வந்து ஏஞ்சி வந்து பார்க்குறேன், எல்லாமே செஞ்சுட்டான். ஆமாம், தக்காளி சாதம், உருளைக்கிழங்கு, முட்டை, தயிர். அவருக்கு லஞ்ச் எடுத்து வச்சுட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சேன். அப்படி கூழும் செஞ்சேன்னா அதை கொஞ்சம் கொடுத்தேன். இப்போ சாப்பிட்றதுக்கு தோசை. என்னன்னு கேட்டேன். என்னடி? சரி டி. நிவிக்குட்டி, என்ன நிவி, நீ டான்ஸ் போடு, டான்ஸ் போடு, டங் டங் டங், டான்ஸ் போடு, டான்ஸ் எங்கே போகிற எங்கே போகிற எங்கே போகிற ஓடுறாது. எங்கே போகிற? சரி போகலாமா தங்கம்?
போலாமா? சரி போயிட்டு வரோம். போயிட்டு வரீங்களா? பாய். எக்ஸாம் இன்னைக்கு என்ன எக்ஸாம்? பாய் சொல்லி பாய் சொல்கிறான் பாரு, அண்ணனுக்கு பாய் சொல்லு. சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். பாய் தங்கம், நல்லா எழுதணும் எக்ஸாமு. நிவி டான்ஸை பரிசித்து ஐ குட் மார்னிங் தங்கம். குட் மார்னிங். எங்கே போகிறீங்க? குட் மார்னிங். ஐயோ டான்ஸை பாரு, உடனே அப்பப்போ டான்ஸ் ஒன்று. இங்கே வா, இங்கே வாடி, இங்கே வா. எப்படி போகுது பேர் அழகா? திவி வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு. திவி ஸ்கூலுக்கு போயிட்டாரு. இன்றைக்கி அவருக்கு இங்கிலீஷ் எக்ஸாம். ஸோ நான் நல்லா எழுதுவேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நிவி வந்து கஞ்சி குடிச்சிட்டு ஐயோ மாவு எடுத்துகிட்டு வந்திருக்க பாரு, கூழ் எடுத்துகிட்டு வராம. கூறி இறங்கிடும் போங்க. சாப்பிட்றதுக்கு கூழ் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. இவன் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு மட்டும் பாருங்கள். இட்லி மாவு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஐயோ, இவன் மன உளைச்சல் ஆகிட்டா. மன உளைச்சல்லே வந்துட்டு என்னென்னமோ மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டு இருக்கா கோலம் போனதுலேருந்து. எங்களுக்கு காலையில் கூழ், திவிக்கு சாப்பாடு செஞ்சேன்னா அதில் மிச்சம் இருந்தது, அதை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ வீட்டில் எல்லாருமே குடிச்சிட்டாங்க. ஆமாம், கூழ் குடிச்சாச்சு. இது எல்லாத்துலேயும் உப்பு போட்டு எடுத்து வந்திருக்கேன். ஸோ அப்படியே அது அதுலேயும் உப்பா? ஆமாம், உப்பு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். சரி சரி. இந்த உனக்கு ஒன்று. சியர்ஸ். எனக்கு ஒன்று தா. சேஸ் சேஸ் சொல்றீ? சியர்ஸ். அதுலேயும் ஆனியன் கட் பண்ணி தான் போட்டிருக்கேன். அது வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன், இது சின்ன வெங்காயம். நான் மாங்காய் சாப்பிட மாட்டேன். எனக்கு மாம்பழம் தான் பிடிக்கும், மாங்காய் பிடிக்கவே பிடிக்காது. இதோட இந்த விலாகை முடிச்சுக்கலாம். இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.